வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கருக்கும் சித்ரோன்ஸுக்கும் ஒரு மேட்சை ரசல்மேனியாவில் புக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். அதை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அண்ட் கோடி ரோட்ஸோடைய நியூ லுக், ரோமன் ரெயின்ஸோடைய மிரட்டலான லுக், ஏன் மிரட்டல் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் மேட்ச் எங்கே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸும் வரப்போதான். அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவியில் கோடி ரோட்ஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் இருவரும் இணைந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற மூவியில் கேம் அவார்டு அப்படிங்கிற ஷோவை நடத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மூவியே பார்த்திங்கன்னா கேமை கான்செப்டாக கொண்டது தான். இப்போது கேம் அவார்டு அப்படிங்கும்போது அந்த மூவியை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த மூவியோடைய காஸ்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, AEW சேர்ந்த சில பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இப்போ சமீபத்தில் அஞ்சான் படம் வில்லன் இருக்கார்ல, அவர் நடிச்சிருக்காரு. எக்கச்சக்க பேர் நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு மெயினான ஆள் யார்? கோடி ரோட்ஸ் மற்றும் ரோமன் ரெயின்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான். அவங்க ரெண்டு பேரோட லுக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் லுக்கை பற்றி பார்க்கணுன்னா அது அப்படியே முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரியே இருக்குது. குலிஃப் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த கேமில் அந்த கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அண்ட் இந்த கேரக்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேரக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பந்தவன் போகிறவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிற ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் படம் முழுக்க ஒரு ஹீரோவான்னு கேட்டிங்கன்னா இல்லை, படம் முழுக்க எக்கச்சக்க ஹீரோ இருக்கிறாங்க. இவருடைய டைம்லேருந்தே படத்தில் மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் இதை விட கம்மியான போர்ஷனில் தான் ரோமன் ரெயின்ஸ் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸில் அக்கும் அப்படிங்கிற கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த ஜாப்பனீஸ் வாரியர் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா கோடி ரோட்ஸுக்கு ஈஸி, விக்கு மட்டும் மாற்றினா போதும். ஆனால் அந்த அக்கும் அப்படிங்கிற கேரக்டரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. குறிப்பாக அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டருமே ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த கேரக்டரை பார்த்து நாங்களே மயங்கிட்டோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. அதோடைய லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னப்பா பேக்ரவுண்ட்லாம் பிளட் கலரில் இருக்குது, ரோமன் ரெயின்ஸுக்கு அது ரோமன் மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எஸ், அந்த லுக்கை பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இல்லாமல் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ரோமன் ரெயின்ஸ் தான். அப்போ பிரம்மாண்டன்னு சொன்னீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டீசரில் வந்து அந்த விஷயந்தான் பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்க ரோமன் ரெயின்ஸு உண்மையிலேயே கொலவரியாக இருக்கார்ல, இதுதான் ரோமன் ரெயின்ஸ். அந்த படத்தில் வர்ற உண்மையான கேரக்டரோடைய ரூபம். அப்படியே முழுக்க பார்த்தீங்கன்னா கண்கள் ரெட்டாகவும் பல்லெல்லாம் ஷார்ப்பாக்கி ஒரு கொடூரன். ஏன்னா இந்த படத்தில் அது ஒரு வில்லனை சாவடிக்க போவாங்க. அந்த வில்லன் ரோமன் ரெயின்ஸ், அக்குமா, அந்த கேரக்டராகவே பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. உண்மையிலேயே சூப்பராக இருக்குல்ல. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் ரோமன் ரெயின்ஸை இப்படி ஒரு கேரக்டராக வடிவமைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஒரு கொலை வெறி வில்லனாக இருக்கிறாரு. மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வில்லனாக WWEல வந்தால் நல்லா தான் இருக்கும். அக்கும் கேரக்டரில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும்ல. அடுத்த செய்தி மக்களே, WWE பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ராவுடைய ஸ்டார்டிங் இயர் ஆஃப் த 2016, அதாவது 2026 முதல் வாரமான மண்டே நைட் ராவை பெருசாக கொண்டாடுன்னு சொல்லிட்டு தான் அந்த 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்லாம் புக் பண்ண போகிறாங்க. பிரான் பிரேக்கருக்கும் CM Punkக்கும் அதில் தான் சாம்பியன்ஷிப் மேட்சே இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் டிசம்பர் 12ஆம் தேதி ஆயிருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மாதத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது ஒரு பேப்பர்வியூ மாதிரி தான் மண்டே நைட் ராவ் நடத்த போகிறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டும் நடக்க போகுது. ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2 நியூ இயருக்கு அடுத்த நாள். ஸோ அந்த நாளை இதை விட பிரம்மாண்டமாக கொண்டு போகிறாங்களாம். மேபி அது Day 1 ஸ்மாக்டவுனாகவோ அல்லது நியூ இயர் ரெவல்யூஷன் ஸ்மாக்டவுனாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. உண்மையிலேயே அப்படி நடந்ததுன்னா பக்காவாக இருக்கும். அண்ட் அந்த பேப்பர்வியூ மாதிரி இருக்கிற ஸ்மாக்டவுன் அதில் தான் WWE பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள 2 மேட்ச் நடந்துட்டு 3ஆவது மேட்சை ராயல் ரம்போ வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ராயல் ரம்போவுக்கு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல. ஏன்னா அது வந்து ஜான்வரியோடைய எண்டிங்கில் தான் நடக்க போகுது. ஸோ மேபி அதில் அகெயின் ஒருக்கா கோடி ரோட்ஸ் ட்ரூ வேணால் மேட்ச் பார்க்கலாமே தவிர்த்து இப்போதைக்கு அங்கே செட் பண்ணதுக்கு ஐடியா இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா WWE வந்து அந்த ஸ்மாக்டவுனில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது.
இந்த முறையாவது ட்ரூ சாம்பியன் அவராக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மற்றும் செத் ரோலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்குள்ள பிரேக்கப் நடந்துச்சு, செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி இருக்குது. பட் இருந்தாலும் செத் ரோலன்ஸோட ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. சர்ஜரியே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சர்ஜரியே பண்ணாமல் சரியாயிருன்னு சொல்லிட்டு இப்போ முக்கால்வாசி ப்ரொசீஜரில் அவர் சரி ஆகிட்டார். நிறைய பேர் எதிர்பார்க்குறது செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWE ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு. அண்ட் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி WWE பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் இந்த வருடம் ரசல்மேனியாவில் மேட்ச் வைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. காய்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரான் பிரேக்கர் மட்டும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவே செத் ரோலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குல்ல. மேபி அதுக்கு முன்னாடி அது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறத செத் ரோலன்ஸ் தடுக்கிறதுக்காக கூட WWEக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் செத் ரோலன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. செத் ரோலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் தான் ரசல்மேனியாவில் இந்த வருஷம் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்போது பிரான் பிரேக்கர் இந்த வருஷம் சாம்பியன் ஆக மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போவே அவர் சாம்பியன் ஆகிட்டா அந்த ஃபூவிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் இது ஓவர் புஷ் மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக சாம்பியன்ஷிப் கொடுத்த மாதிரி ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் செத் ரோலன்ஸ் அவங்கள மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சு அவங்களை சாம்பியன் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இந்த வருஷம் ரசல்மேனியாவில், ஏன்னா முதல் ரசல்மேனியாவில் பிக் வின்னிங் இதுக்கு முன்னாடி பிரான் பிரேக்கர் கொடுத்தது கிடையாது. என்ன இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருக்காரு, அம்புட்டு தான் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்காரு, அம்புட்டு தான், அவ்வளோ தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் அதுவும் பெரிய ரெஸ்லரான செத் ரோலன்ஸை பீட் பண்ண வச்சா அதுக்கு அடுத்த வருடங்களில் அவருக்கு ஒரு பெரிய மவுஸ் கிடைக்கும்ல. ஸோ அதனால் செத் ரோலன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் இந்த வருடம் ரசல்மேனியாவில் மேட்ச் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ராண்டி ஆர்டனுக்கு அந்த காலத்துலேருந்தே ஒரு பேர் உண்டுங்க, எஸ், லெஜண்ட் கில்லர். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஜண்ட் ரெஸ்லர்ஸை பார்த்து அட்டாக் பண்ணுவார். அவங்களுடைய பல பேருடைய கதையை முடிச்சிருக்காரு. ஈவன் 2021 கூட இந்த லெஜண்ட் கில்லர் திருப்பி வந்தார். பிக் ஷோவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ரிக்வேராக இருக்கட்டும், எக்கச்சக்க லெஜண்டோடைய கெரியரை முடித்தார். அப்படிப்பட்ட லெஜண்ட் கில்லர் மாதிரியே இப்போது குந்தர் மாதிரி இருக்கார். ஆல்ரெடி லெஜராக அந்த நம்ம கோல்டுபர்க்குடைய கெரியர் முடிச்சார். இப்போ ஜான்சனாக கூட மோதிட்டார். அவரும் ஒரு லெஜண்ட் கில்லர் மாதிரி தானே இருக்கார். ஆனால் அதே பேரை திருப்பி ஒரு வைக்க முடியாது. ஸோ அதனால் குந்தருக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறாங்களா, அதாவது த டெத் ஆஃப் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. வித்தியாசம் இருக்குல்ல, அதாவது லெஜண்டோடைய சாவு, நம்ம குந்தர் தான் லெஜண்டோடைய சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவர் கூட மோதிட்டாங்கன்னா அடுத்து லெஜெண்டால் மோத முடியலை, அதனால் இந்த பேரை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புனை பேர் இருக்குது, ரெஞ்சனரால். ஆனால் அதை காட்டிலும் இந்த பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம லெஜண்ட் கில்லருக்கு எப்படி லெஜண்ட் கில்லர் அப்படிங்கிற பேர் ராண்டி ஆர்டனுக்கு இருக்குதோ அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் லெஜண்ட் அப்படிங்கிற பேர் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் குந்தர் ஃபேன்ஸ் எனிவோன் யாராவது இருக்கிறீங்களா? ஏன்னா ராண்டி ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, ஜான்சனா ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, ரோமன் ரெய்ன்ஸ் ஃபேன்ஸ் கூட இருக்கிறீங்க, ஏன் கோடி ரோட் ஃபேன்ஸ் கூட இருக்கிறீங்க. குந்தர் ஃபேன்ஸ் எனிவோன் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? அவங்க எப்படிப்பட்ட ரசிகர்கள், ரோமன் ரெய்ன்ஸ் அளவுக்கு ரசிகர்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம்.